எங்கடி போட்டா அவன் நோண்டி நோனாமத்துல பல்ல வெட்டி போச்சுட்டாங்க கண்டவனுக்கு வந்த பையனை. ஆமா நோண்டி நோனாமத்துல வச்சா ஒன்னடி பேர் போட்டாடி சாவட கம்யூனிட்டி நைட் 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் எங்க தாக்க விட்டு என்ன மீற போகுது உனக்கு என்னடா போச்சு தொண்டை போச்சு இந்த அம்மாவுக்கு டேய் தொண்டை போயிடும் கம்யூனிட்டி அடி பர்கேசி முண்டா போமா போமா ஐயா நானூறு சிந்து ஐயா நானூறு சிந்து கப்புட்டு தந்து நாட்டமாறு கையிலே தண்ணி தப்பா இருந்து ஒரு வருஷக்காரி சூத்த கையிலே பொண்ணு வேசக்காரி சூத்து கேள்வி பாத்தியா நீ பாத்தியாடா ஏண்டா பொண்ணு வேசக்காரி சூத்து ஏய் 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 நீ பாத்து நீ போ அப்படியே போற ஓடுமா உன்னை என்னடா புடிச்சாங்க உன்னை என்ன புடிச்சாங்க ஏச்சி பொண்ணையா நான் ஓடிடுவேன் டேய் ஏறா ஐயா சந்தைக்கு வந்த மாடு எந்த மாடு சந்தைக்கு வந்த மாடு தனி போட மாட்டேங்குது ஆண்டவா 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 இந்த ஊரு மைனர் முருகன் சுனிலி கிட்டான விட்டு ஆவகார முன்னாடி சூத்திர குத்துடுவாண்டோ கம்மி அடிக்கலாம் கிட்ட வராது கையில் அடிக்கும் கிட்ட வராது சரியார் வாயம்மா மங்கஜா வணக்கம் 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 அம்மா வாங்க தம்பி வணக்கம் 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 எங்கடி கொண்டு வைக்கிறேன் வணக்கம்மா உனக்கு தெரியாது ஓ உங்ககிட்ட என்ன இருக்கோ சேர்த்து வைக்கிற வணக்கத்தை ஓ உங்ககிட்ட என்ன இருக்கோ சேர்த்து வைக்கிற வணக்கத்தை என்கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட மட்டும்தான் இருக்குது உக்கா தங்கச்சிலாம் இல்ல ஏமா நல்லா இருக்கீங்க தம்பி ஏமா சபையை பார்த்தனையா சபையை பார்த்து இது பேர் பெற்ற சபை இதான் ஏமா லட்சுமி கடாஜபுர சபை இதான் லட்சுமி கடாச்சம் இந்த சபை போதும் போதும்டா டேய் 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 பிரமாதமா பாக்குறாங்க ஆனா நறுக்க பாக்குறாங்கடா தம்பி ஏமா இந்த சபை சபை எதனால் உருவாக்கப்பட்ட சபை அந்த ஐயப்ப சுவாமிக்காக கூடப்பட்ட சபை கருப்பண்ண சாமி ஐயப்ப சுவாமி மதுரை வீர சாமி மதுரை சுவாமி கருப்பண்ண சுவாமி கருப்பண்ண சாமி ஆனா நான் உலகத்துல எம்மா பேரை பார்த்திருக்கிறேன் எப்பா அம்மா உலகத்துல ஜமா போட்டு 39 வருஷம் 39 வருஷம் ஆகுது ஆனா இது நாள் வரைக்கும் இந்த முருகனை மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம கூத்தாட எதுக்கு வந்த தம்பி பணத்துக்காக ஓ பணத்துக்காக அடச்சே போட அவர் என்ன சொல்றாரு முதல்ல ஆட்டமே ஆடாத முன்னமே
ஆமா காசி கையில கொடுத்து ஆ ஒரு சொட்டு வேர்வை ஆ நீ உழைக்கும் பொழுது ஆ எனக்காக இந்த இடத்துல வந்து உழைக்கும் பொழுது ஆமா ஒரு சொட்டு வேர்வை உன் உடம்புல இருந்து வெளியே வராத முன்ன முன்ன உன் உழைப்பு பணம் உன் கைக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் ஆள் இந்த பூலோகத்துல முருகன் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதான் நான் பெருமைக்காக சொல்ல வரல, நல்ல ஆனா அந்த மாதிரி ஒரு அடக்கமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஆமா ஆனா ஆ என்ன உனக்கு கேட்டா, யாருக்கு நம்ம ஆடி கொடுக்கணும்னு நினைச்சுக்கின்னு வரமோ வரமோ அங்கதான் தொண்டை போடுறான். எல்லாரையும் பிடிச்சிட்டு என்னன்னே தெரியல அது. அதை பிடிக்குதான் அவர் கேட்கணும்னு நினைச்சுன்னு. சரி, அது போய் போகுது தம்பி. ஆ திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை, அந்த தெய்வம் துணை இருக்கும். ஆ சரி போகட்டும். அம்மா இந்த பனி நாளிலேயும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த சபையில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் தெரிந்த கனதனவான்களுக்கும் ஐயா முருகன் அவர்களுக்கும் யாரு முருகன். ஆமா, அவர் ஒரே ஆள் தான் பண்றாரப்பா இந்த திருவிழாவை. அதான் என்ன ஆமா, சாமி அலங்காரம் மட்டும் 1.5 லட்சம் இன்னும் கணக்கு சொல்றாங்க. மொத்த செலவு 50,000 நான் கொடுத்தேன். யாருங்க பல்லு போட்டுடும். ஒரே ஒரு ரூபாய் இருக்குதுன்னா ஒரு பல்லு போடும் தம்பி. ஆனா ஏமா நம்பினோர் கெடுவதில்லை, நம்பினோர் கெடுவதில்லை. நம்ம தெய்வத்தை நம்பிட்டா கெட மாட்டாங்க, சத்தியமா கைவிட மாட்டாங்க, கைவிட மாட்டார் இல்லையா? ஆமா ஏமா, அப்பேற்பட்ட ஐயா பெருமதிப்புக்குரிய பெருந்தன்மையான ஐயா முருகன் சாமின்னு சொன்னவர் முருகசாமி அவர்களுக்கும் அந்த மதுரவீரனுக்கும் முருகனுக்கும் அந்த கருப்பண்ண சாமிக்கும் நடுமையமா அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கும் இந்த சிறுவன் உங்கள் எல்லோருக்கும் என் மனம் கடிந்த வணக்கம். வணக்கம் தம்பி. அம்மா நான் யாருன்னு தெரியுதா தம்பி? அம்மா யாரு தெரியுமாடா? அம்மா பெரிய இடம். ஓ, அம்மா பெரிய இடம். எத்தனை மூட்டை எடுக்கலாம்? 4 டார்ஸ் உள்ள விடலாம். ஏமாந்தா விடுவா. ஒரு டாடைக்கு ஒழுங்கா ஓட்டு. அந்த அம்மா எனக்கே ஒத்துக்கல. அடிச்சு ஒரு மூஞ்ச பாரு. ஏண்டா உருளையாங்க மாட்டியா? உனக்கு எப்பறம் உட்காந்து ஒத்துக்கோ. குனிஞ்சா ஏஞ்சிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ஆமாண்டா, இவரு போய் அந்த அம்மா ஒத்துக்கலையா? அதனால குனிஞ்சா 1/2 மணி நேரம் ஆகல. எனக்கு பேர் சொல்றதுக்கு முடுக்குது. உனக்கு நீ குனிஞ்சு நிமரலாம், பேர் சொல்றதுக்கு இல்ல. ஏன்டா நான் கல்யாணம் பண்ணதானே எனக்கு பேர் சொல்லும். பண்ணாதானே பேர் சொல்லும். பண்ணா பண்ண போறது இல்லையா? போடா, என் மாமியா இருக்கிறா மதியானிக்கு. ஏமா ஐவரை கொஞ்சம் கட்டி போட்டு உடனே நீ வாங்கி கொடுத்துட்டியா? நீ வாங்கி கொடுக்குறா? என்னடா இது? அவங்க மாமியாட்ட அவன் பேசுறான். தம்பி, அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன். ஆமா. சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத. விளக்கா விவரமா இருந்து சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் என்கிட்ட காட்டினியா? என்னத்துல காட்டுவாங்க ஒரு பொம்பளை? எல்லா குணத்தை காட்டினியா? ஓ, எந்த நேரமும் கோவப்போற பேசுறியா, எந்த நேரம் எழுத்து பேசுறியா அப்படின்னு விளக்கா விவரமா இருந்து சொல்லுமா. நான் ராஜா இருக்கிறேன் ரோபி.
இலக்க விரும்ப புரிஞ்சிச்சு. எப்படி புரிஞ்சது? நாகக்கண்ணி 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 நாகக்கன்னிகை நாகக்கண்ணிகை நாகக்கன்னிகை நாகக்கண்ணிகை யுலூபி உழுவ இல்ல கொரவா கெண்ட விரல் கொண்டையில் தாயம்பு ஏய், நாகக்கண்ணிகை நாகக்கண்ணிகை யுலூபி உழுவ உலூபி அங்கதான் இருக்குது கெண்டை. ஏய், என்ன நீ யுலூபி உழுவி எங்க நாடு இருக்க ஆமா என்ன நாடு? நாகலோகம் நாகலோகம் புக்க மாமரங்கள் எங்கோ உப்பு மாமரங்கள் எங்கோ போர் மதர்சரங்கள் எங்கோ போர்வத சரங்கள் எங்கோ ஏகசாலைகளே எங்கோ ஏகசாலைகளே எங்கோ யவனலீலைகளே எங்கோ யவனலீலைகளே எங்கோ கோகுல துணியே எங்கோ கோகுல துளியே எங்கோ அது கொற்றுடர் கனியே எங்கோ என்னடா 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 ஓட்டுல புரோட்டமா பெருமே பேவர தப்பா நினைக்காம சித்தப்பா. எப்படி 6 மாசம் கூத்தாடுவேன், 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன். நம்ம ஷூட்டிங்ல எவனோ வச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட கேட்டு 6 மாசம் கூத்தாடுவேன், கூத்தாடுவேன் 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன். ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன் ஆமா என்ன மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன் கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் எந்த கம்யூனிட்டி வாங்கிட்ட வாங்குவோம் புக்கு மாமரம் எங்கோ போர் மத சரங்கள் எங்கோ யாக சாலைகள் எங்கோ ஒத்துடன் கடிய எங்கோ சேர எங்க ஏய், என்ன நீ கை அப்படி காட்டுற தம்பி? அப்படிதான் பற்ற பலவாள்னு கொட்டிக்குவான். கட்ரா கையா ஐயா விருந்தாளிக்கு போறது பையா. அழகா ஐநாருக்கு பண்ண பையா ஏய் அட சாமியார் கொண்டு பையா. தம்பி, பூக்கு மாமரங்கள் எங்கோ உப்பு மாமரங்கள் எங்கோ பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு நம்ம நாகலோகம், எந்த நாடு? நம்ம நாகலோகம். போர் மதர் சரங்கள் எங்கோ போர் மத சரங்கள் எங்கோ யாகசாலைகளே எங்கோ ஏகசாலைகளே எங்கோ எங்க நாட்டுல பிராமணர்கள் யாகத்தை வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஐந்து உட்கார்ந்து ஏகத்தை வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள் யாகசாலைகளே எங்கோ ஏகசாலைகளே எங்கோ எவர்ன லீலைகளே எங்கோ எவன லீலைகளே எங்கோ. எங்க நாட்டுல ஆம்பளை பொண்டாட்டி சண்டே இருக்காது. இந்த எல்லா நேரமும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்து கூட அந்த வேலை நடக்க எப்போ வேணாலும் நடக்கும் சொல்ல முடியும். எப்போ நேரம் இந்த நேரம் கூடுமா? ஆமா இப்ப இன்னும் நான் 4 to 6 ஆமா அன்மதன் மன்மத துள்ளி விளையாடுவாப்ப. சரியான கூடிய வாழ்றாமா அறிவு. ஏண்டா 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 ஏய் அவன் ஐயோ மோசமான பையன் அப்படியே கடிச்சிடுவான் ஆமா காட்டுப்பா கடிக்கிறேன். வா வா இது அங்கம்மா யாரு அது அங்கம்மா ஏய், ஏமா பட்டம் பகலும் பார்க்க மாட்டாங்க, ம், எரியினாம கழிச்சு இருந்துட்டே இருக்கும் எங்க? உங்க நாகலோகத்துல. ஆமா, எந்த நேரமும் அந்த வேலை தான் பகல் எப்படி இந்த மாதிரி லைட் எப்படி எரியுதோ எந்த நேரமும் ராவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமாவே இருக்கும். வெளிச்சமா இருந்தா ஆம்பளை மணி எப்படா போங்க ஒன்னா இருப்பாங்க. வெளிச்சத்துல ஏய், நடங்க. வாயம்மா ஆனா அப்பேற்பட்ட நாக உலகத்துக்கு அதிபதி நாகராஜர் குமார்த்தி என்னுடைய பெயர் நாகக்கன்னிகை நாகக்கண்ணிகை யுலூபி. ஆனா நான் யாருக்கு மனைவி தெரியுமா? யாருக்கு தெரியாதா? சொன்னா தெரியும். ஐயோ 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 என் அத்தையான குந்தா தேவி. சொல்லியம்மா தம்பி, ஓ அவரை வங்கியாளு மாலை இட்டு ரஞ்சித ரூபி அப்படின்னு வந்து பாட்டு. வேற ஒண்ணு இல்ல. ரஞ்சித ரூபி ரஞ்சித ரூபி. ரஞ்சித ரூபி. ஆ. ஓ முன்னாடி பேரு ஏய், அதெல்லாம் வேணாம். ஏய்,
நான் யாரை கல்யாணம் செய்தேன்? அர்ஜுன வேமான். ஐவர் ராஜாக்கள் நடு பெருந்தூர் அர்ஜுன மகாராஜனை தான் கல்யாணம் செய்தேன். அவரை தம்பி அவரை கல்யாணம் செய்து சும்மா கடைஞ்சி எடுத்த மாதிரி நல்ல ஒரு காலக்கண்ணு மாதிரி ஒரு புள்ளையும் பெத்துட்டேன். புள்ள பெத்துட்டியா? எங்க வயித்தை காட்டு. உள்ள பொறுத்த பெத்துக்கிறனா ஒத்துக்கோ இல்ல ஒத்துக்காது போ. நீ போய் ஒரு பொம்பளை ஒருத்த பாக்குற. ஏய் புள்ள பெத்த வயிறு நடுவுல கோடு கோடா இருக்கும். புள்ள பெத்த பொம்பளைக்கு வயித்துல கோடு கோடா இருக்கும். புள்ள பெக்காத பொம்பளைக்கு அது எப்படி இருக்கும்? மைதா மாவு மாதிரி இருக்கும். மழை இருக்கும் இந்த மாதிரி. ஏய் தம்பி ஏமா என் பையன் பேர் தெரியுமா உனக்கு? என்னவா பேரு? அரவான். அரவான். எந்த காலத்தில் இரவான்? அரவான். அரவான். இரவான். இரவான். ஆமா. எந்த காலத்திலும் இரவான். வருங்காலம் அறிவான். வருங்காலம் அறிவான். அரவான். அரவான். எந்த காலத்தில் இரவான்? இரவான். ஆனா வருங்காலம் அறிவான். வருங்காலம் அறிவான். சொல்லில் அடி பாப்பா. அப்பப்போ சூத்த வந்து சொய்வான். ஆமா. ஏய் காலையில இருந்து இது நேரம் வரைக்கும் என் வீட்டை விட்டு போன பையன் இன்னும் வரவே இல்லடி. ஆமா உன் பையன் பேர் என்ன சொன்ன? அரவ பூபதி. அரவானா? ஆமா. அந்த பையனை தான் தேடி வரமா? யா உன் பையன் பண்ண வேலை இருக்கு பாரு. நேத்து உன் பையன் நேத்து உன் பையன் பண்ண வேலை இருக்கு பாரு. என்ன பண்ணா என் பையன்? நேத்து என் வீட்டுல நான் படுத்திருந்தேன். நீ படுத்திருந்த? உன் பையன் என்ன பண்ணா? மச்சான் என் வீட்டுக்கு ஓடிந்து மச்சான் பூபதி வாடா நம்ம கிரீடி விளையாட போலான்னா. கொஞ்சம் மச்சான் நான் கூட வரு. ஆமா சரி பரவாயில்ல. வாடா மச்சான் கிரீடி விளையாட போலான்னா. கிரிக்கெட்? ஆமா. ஓ இந்த துடுப்பால அடிப்பாங்க பாரு. ஓ ஆமா பசல பந்து போடுவானோ அடிப்பானோ. ஆமா ஆமா. அது நான் பந்து வச்சிருந்தேன். ஓ பந்து ஒண்ணுது. எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க நேத்தான். பந்து வச்சிருந்த உன் பையன் பேட் ஏட்டு வந்தான். என் பையன் பேட் ஏட்டு வந்தான். சரி அடிக்கிறது நான் பந்து வச்சிருந்தேன். ரெண்டு பேரும் ஏரியில போய் விளையாடணும். சரி விளையாடணும் பாரு. மச்சான் இத்தனை நாளா நீ தான் முன்ன பால் பேட் அடிக்கிற. இன்னைக்கு நான் பேட் அடிக்கிறேன், நீ பால் போடுனா. நான் பால் போட்டேன். உன் பையன் அடிச்ச உடனே நான் பாலை போய் புடிச்சிட்டேன். அடிச்ச பால அவன் அடிச்ச பாலை நான் புடிச்சிட்டேன். உன் பையன் தோத்துட்டான். ஓஹோ தோத்துட்டானா? ரெண்டாவது நான் தான் பேட் பிடிக்கணும். அப்படியா? ஓஹோ உன் பையன் ஆட்டத்தினுடைய நிலை. ஆமா சரிப்பா. உன் பையன் ரெண்டாவது பால் போட்டான் பாரு. நான் அடிச்சேன். தேவடியாளுக்கு பொறுத்து இந்த பாலை பிடிக்கிறது இல்ல. எப்படி அப்புறம் அந்த பால் போய் ஒரு பாய் அடிச்சு கிணத்துல ஊந்தி போச்சு. அப்புறம் இறங்கி போட்டானா? படிக்கட்டு இல்லாத கிணறு. அப்படியே ரவுண்டு கிணறு. அப்புறம் என்னாச்சு? நான் படிக்கட்டுல அந்த கிணத்து ஓரமா உட்காந்து ஆயுறேன். நீயா? ஓ பந்து ஒண்ணுது. எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ இல்லாடி வம்பா போச்சு. அப்புறம் ஓடுங்க மச்சான் பூபதி அழுவாதடா. நீ அழாதடா. இந்த பால் போனா போகுது. இந்த பந்து போகுது. எங்க அம்மாட்ட 2 பந்து இருக்குது. அது என்ன ஒரு பால் வாங்கி தரேன்னா அவன் சொல்றான்னு நீங்களே சிரிக்கிறீங்களான்னு யதார்த்தமா கதையை கேட்கறேன் நானு. எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது. ஒரு பந்து காருக்கு பால், ஒரு பால் ஸ்டெம்பர் பால். காருக்கு பால் ஒண்ணு, ஸ்டெம்பர் பால் ஒண்ணு. காருக்கு பால் ஸ்டெம்பர். உன் பையன் வந்து கேட்டேன் பந்து குடுத்தியா? உன் பையன் இன்னும் வரவே இல்ல. அவன் வந்து கேட்கல. நானும் கேட்டேன் என் பையன் வரட்டும். என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியாம உங்க அம்மா எங்கடா பந்து வச்சுக்கிறாங்க வந்து எங்க அம்மா பிராவல வச்சுக்கிறாங்க. கொடுத்தானா இல்லையா? வரட்டும் என் பையன் வரட்டும். மாமனே உன் முதுகுக்கு பந்து கிளம்பல அப்புறம் தெரிஞ்சுடா நீ. அட காண்டவனுக்கு பொறுத்த பையன் வரடா இருடா. தேடி பாருமா புள்ளையா. தேடி பாரு தானே. ஐயோ எங்கடா அரவ பூபதி கூப்பிடு. அரவபாலா எங்கடா இருக்கா? அட உங்க அம்மால காண போல் ஸ்டேஷன் உள்ள காட்டி கேட்டேய். காணா போல் ஸ்டேஷன்ல. யா அங்கதான் லாடு இதுமா. இந்த இதெல்லாம் ஜோடிடா.
இவன் யாரா போயிட்டு வேண்டிய அவுத்து விட்டுது ஏஞ்சி வா இவன் யாரா போயிட்டு வேண்டிய அவுத்து விட்டு இவன் வந்து வேண்டி அனுப்பி ஓதுற மாதிரி ஓதுறான் அடக்கம் அமர்ந்து போயிட்டா அடங்காமை நம்ம போடுற அண்டை உடையக்கு ஏய் அட கெடிகார பையா ஒளி போச்சடா வாயத்தோ போல அடங்கும் ஏய் அங்கடா போவியா அதுக்கு லாகி இல்ல யா அவன் அடக்க மாட்டாங்க என்ன மச்சான் நான் இல்ல மாமா டாக் அமைதிக்கு அனைவருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த திருவிழாவை ஏற்படுத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய சுவாமி ஐயப்ப சாமி மணிகண்டசாமி கருப்பண்ணசாமி இதை ஏற்படுத்தியவர் முருகன் அன்னுடைய பாதுகாவலத்திற்கும் இந்த சபையில் வந்திருக்கிற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வணக்கம். அதை பார்த்தால் இப்படி சொல்லுங்க பஞ்சுமோ என்ன ஒன்று போரு ஆமா இங்கிலீஷ் பேசுறாங்க அம்மா இங்கிலீஷ்காரர் பிறந்தவா மறுபடியும் சொல்லுங்க அதனால கேட்டான் ஐயா ஐயா என்ன ஜாடு மாறிக்கு பிறந்திருக்குது ஈத்து போட்டு வாங்குறியம்மா அங்க போய் உன புடவை கடத்த பாவாடை கடத்த டேய் ஐவராஜ் அக்கா அது பேரு அர்ஜுனன் பர்குணன் விஜயன் காண்டிவன் எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா தான் நான் வார்த்தை சொல்றேன் உங்க அப்பா தான் பணம் அவுத்து விட்டுக்கிறாங்களா போய் அர்ஜுன் பெருமாள் நல்ல அரவான் நல்ல அரவம் நல்ல அரவான் நல்ல அரவம் எதிரோமோ எதிரோமம் உள்ள புண்ணியவான் அரவான் எந்த காலத்திலும் இரவான். இரவான் எங்க அம்மா பாத்தியா எங்க அம்மா பாத்தியா அது நான் பாக்கலையா நாகக்கண்ணி அம்மா நானே ஆத்தா போடா மா புள்ள வந்துச்சு ஆமா புள்ள வந்துச்சு என்ன புள்ள வந்துச்சு பூபதி சொல்லடா சோத்தமிக்கு சொந்தமுள்ள என் மகனோ சொல்லடா சோத்தமிக்கு சொந்தமுள்ள என் மகனோ சொல்லடா 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 சொல்ல பாரு குந்தானி சுத்தி அந்த தட்டு கூட வைத்தேன் ஏய் சொல்ல பாரு குந்தானி சுத்தி வந்து விட்டா தட்டு கூட குந்தாரி சுத்தியா நானே ஏண்டா இல்ல சிந்தாமணி சுத்தி டேய் என் பையன் ஒருத்தர் தொட்டு அடிக்க மாட்டான் அடக்கமான பையன் எவனுக்கு போட்டது எவனுக்கு போறது தெரியல டேய் அடி தேவடியா யார் பத்தி போய் தேவடியா இருக்குமோ போடுமோ இதெல்லாம் சீல் போட்டு வச்சிருக்காங்க ஆமா அம்மா உட்கார் நீ உட்கார்மா ஏன் வரதுங்க பெத்த தேவடியா தான் தேவடியா வந்து தேவடியான்னு வரதுங்க நானா தேவடியா ஆமாண்டி ஆமா நீ சொல்லுவ உட்கார் நல்லா டான்ஸ் ஆற பாப்பா தான் எங்க அம்மா ஐயா ஆமா அம்மா நான் டான்ஸ் போறேன் நீ உட்கார்மா உள்ள கால்ல போறது பாரு அம்மா ஆம்பளையோட போய் தான் அரங்க போடுறது ஆமாங்க ஆத்தோட போனா அது அவங்க இருக்காங்க நான் எனக்கு போச்சு இவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா ஏடா சொல்ல மச்சான் சொல்றா கம்மி அடி ஏய் சொல்றேன் சொல்டா சொல்லி டேய் நீ உட்கார்றா அம்மா எந்த தாயே வந்தான் உங்கள் போக வந்தான்
எங்க தாயே வந்தனம் உங்க பாதம் வந்தனம் அங்க தாயே வந்தனம் உங்க பாதம் வந்தனம் மல்லடி கோடான கோடி ஐயோ சடாலாத்து 6 மாசம் கர்ப்பிணியா ஒரே ஆள் அடிச்சு கலசா அப்படியே புள்ள கச்சிட்டாடா புள்ள கச்சிட்டாடா அம்மா நீ தப்பா நினைக்காத வகுத்துல அடிச்சு இந்த வயத்தில் என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து என்னை பயன்படுத்தி எனக்கு பால் ஊட்டி தாளாட்டி அமுதுமொழி வேடிக்கைகளை காட்டி பல தன்மையே உன்னுடைய மனமது மகிழ அகிலா அரவ பாலன் அம்மா வணக்கம் அடைய அம்மா வணக்கம் டேய் அம்மா வணக்கம் டேய் அம்மா வணக்கம் ஐயோ 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 சத்தியமா சொல்றான் என்ன இது ஒரு அப்படி பிறந்திருக்காது அப்ப நான் கண்ணூர் வந்தோனா எனக்கே பிறந்தவன் ஏய் இதா இரு யார் எவனா உனக்குனா அங்க வந்து பாரு செல்வமே அம்மா கண்ணே அம்மா என் மகனே வாழ்க்கும் வாய் கண்ணே அம்மா என் பாதம் பணிந்த உமக்கு இறைவன் அருள் பெற்று என்புற்று வாழும்படி உனக்கு உள்ளமெல்லாம் பூரித்தேன் என்னம்மா இப்போ கண்ணே அண்ணதா ஐயோ நீ போனது என்னடா விட்டு விட்டு போனது ஏய், காலை முதல் இதுவரைக்கு கண்மணி ஏமா காலை வந்து சாப்பிடாதா ஆமா ஐயோ போனே வீட்டை விட்டு ஆமா நீ சாப்பிடவே இல்லப்பா நீ அம்மா ஓ அந்த சப்ப பையனும் இந்த சப்ப பையனும் தலைக்கு ஊத்திச்சு போ பாப்பா தலைக்கு ஊத்திக்கிச்சு அதான் என் மகனுக்கு பாரு அடா சரியாம்மா எங்க போறப்போ நான் போய் நந்தவன் வேடிக்கை பார்த்து வரேன் போயிட்டு வரேம்மா நந்தவனா வேடிக்கை பார்த்து வரேன் இந்த பாரு ஊரா முட்டு சண்டையை ஒப்பா வாங்கி வரேன் நான் வாங்க மாட்டேன் யாரு நான் வாங்க மாட்டேன் அந்த பையன் கெட்டியார பையன் என்ன சொன்ன நீ அவன் பால் இல்லைன்றான் உத கிடைக்கணும் போட்ட வேண்டியாமா மனோ ஒரு செய்தி தெரியுமா எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லு டேய் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு உங்க வீட்டுக்கார் அர்ஜுன மகாராஜர் ஆண்கள் வந்து இருமா யாரு எதை கேட்டாலும் யார் எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாத கொடுக்கக்கூடியவர் உங்க வீட்டுக்கார். ஆமா ஆனா நான் இருக்கேன்னு நீ எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஊர் மேல போற வேலையா?
உடம்புக்கு போவாங்க போடா. என்னடா உடம்புக்கு தான் அவன் போறான். உனக்கு என்னடா போறான் இருக்குது? உடம்பு இருந்தா தான் போவாங்களா? எங்கடா மூச்சு வாங்கின்னு உட்காந்து கிடக்கு கைதை வடிப்படா கைதை. டேய் எனக்கு என்ன வேலை கேட்டா என்ன போற பெண்கள் வயதானவங்களும் யாரா இருந்தாலும் சரி பெண்கள் வந்து அம்மா 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 எனக்கு ஒரு குறை எனக்கு ஒரு குறை, என் குறைய தீர்த்து வையம்மா என் குறைய தீர்த்து வையம்மா அப்படின்னு கேட்டா ஆமா நான் எந்த குறையா இருந்தாலும் அவங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க. காரணம் தெரியுமா? ஏய் சொல்லியம்மா. கொண்டவன் சரியா இருந்தா குப்பையாரி சண்டை போடலாம். குப்பையாரி சண்டை போடலாம். அந்த மாதிரி எனக்கு ஆம்படியானும் திறமையான ஆளு. திறமையான ஆளு. அதை விட என் பையன் அதோட புள்ள திறமையானது. ஆமா அதை விட எங்க அண்ணன் கோபால கண்ணா. ஆமா ஆமா எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வந்துருவாரு படுக்கிறதுக்கு. ஆமா என்ன ஒரு ஆபத்துனா படுக்கிறதுக்குன்ற மாதிரி அம்மா கந்தல் பையன் கந்தல் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதனால நான் வீட்டுல இருக்கிறேன். யார் வந்தாலும் ராணி அம்மா எங்கேயும் போகல, கூட்டு உள்ளதா அம்மா உள்ளதா உட்காந்து வாயில வா புத்து போடுமா கேட்க போறேன். அப்படி சொல்லுப்பா சொல்றேன். வயசான காலத்துல எங்க நானா திண்ணை மேல படுத்து கிடப்ப. ஆமா நீ வா ஓத்த நீ வா ஓத்த நீ வா ஓத்த நீ போனதுல அங்க வந்து சொல்றாடி நீங்க வாங்க அத்தாங்க நீங்க வாங்க அத்தா அப்படின்னு கூப்பிட்டோம். ஆமா ஏன்னா போற இடமோ எதிராளி அவன். அங்க போனா அவன் எங்களை எதனா பேச மரியாதை கொடுப்பாளா? மரியாதை கொடுக்க மாட்டான். இதான் நாகலோகம் வந்துக்கிறான். நீ பெரிய மனுஷன் அது முன்னாடி பறியாத அதான் முன்னாடி போடு போட்டுக்கிட்டு நொல்ல நொல்ல கண்ணி நொல்ல கண்ணி நாக கண்ணி கல்ல குத்துருவான். ஏமா அம்மா நாலாவது வந்து இடத்துக்கு வந்த இடத்துக்கு ஒரு நாய் வந்து லுழுக்கத்துல போட்டு ஆடி மாசம் விட்ட பண்ணி ஏன்டா வேடி பிடிச்சி நாட கத்துற? உங்க ராணி அம்மா இருந்தா ஏராளமான அனாதி பொண்ணு வந்து சொல்ற பனாதி பையன் அப்படியே பொறுப்பாக பண்ண அப்படியே எச்சுக்கால பண்ண அப்படியே நான் நம்பர் இல்லாத பண்ண அட நாயகரி நாயகா அப்படி ஒண்ணு இல்லாத பண்ண போற உங்க ராணி அம்மா இருந்தா யாரெல்லாம் அனாதி பெண்கள் வந்து சொல்றா போய் சொல்றா போடா. ராணியம்மா ஏமா நம்ம நாட்டை தேடி ஒன்று அரண்மனையை நாடி நம்ம வீட்டை தேடி நாட்டை தேடி வீட்டை தேடி சொல்லுங்க. அரண்மனை நாடி எக்கச்சக்கமான அனாதிங்க கேள்விங்களா வந்துக்கிறாங்கம்மா. கையா பூரா கேள்வி தான். ஆனா அவங்களுக்கு பூரா ஆடுது. ஆடுனா சிரிக்கிறீங்க கை கால் நான் என்னன்றேன் கேள்விங்க சொன்னா நரம்பு தளர்ச்சி ஆயிட்டு இருக்கும், கை கால் நடுக்கும், தலை நடுக்கும். இது போய் ஐயா ஆடுதுன்னு சொல்ற? அதே மாதிரி கோல் வச்சு பூரா ஆடுது. ஏய் மனோ நான் நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க வந்திருக்காங்க சொன்னா அவங்க கிட்ட ஏதோ வட்டா தொட்டே பேசிட்டு போறேன். ஐயோ யாண்டு அனுபவிச்சவங்க கேள்வி இல்ல போற சாண்டை குடிச்சவன கட்டி தரவன்னு கேட்பாங்க. 80-90 வயசு வயசாயிட்டாலே பேர பிள்ளை கூட அப்படிதான் பேசுவாங்க. வேற சாண்டை குடிச்சதுனா அப்படி பேசுவாங்க. அது மாதிரி நீ போய் பேசிட்டு போற. ஐயோ நான் அதுக்கு மேல போயிட்டு நம்ம வீட்டு கேட்ட திறந்து பூரா பேர் உள்ள விடுப்போ போறேன். உள்ள விடுப்போ. ஏ பாட்டி என்னடா பைய பாடிட்டு வந்து வேலை கத்தலான்னு பாக்குறியா? எங்க ராணியம்மா உள்ள விட சொன்னாங்க. ஏமாண்டிட்டு எடுத்து விடுவ. ஏய் கேட்ட திறந்து உள்ள விட சொன்னாங்க. நான் பையா உங்க ராணியம்மா நீதான் வேலை விடுறாளா? ஏய் வேலை செய்யுங்க, அஸ்தானத்துல வேலை செய்யறான்.
நாங்க இங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? இங்க சம்பளம் என்ன தெரியுமா? மாத்தி போட்டேன். ஏய் வேற யாருன்னா பேசு. இங்க 52,000 மாசம் எனக்கு சம்பளம். இந்த வேலை எப்படி? 52,000 கொடுக்குறாங்களோ வச்சு கஷ்டமான வேலை தான். ஆமா என் வீட்டு வேலை கொஞ்சமான வேலையோட கேள்வி என் வீட்டு வேலைக்கு வா. உன் வீட்டுக்கு வந்தா இன்னும் மயிர் தருவேன். உனக்கு நான் 60,000 ரூபாய் தரேன். 60,000 ரூபாய் தந்தனா நீ இதை விட அதிகமான கஷ்டமான வேலை வச்சுட்டா? ஐயோ கஷ்டம் என்பதே இல்லை. என் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன வேலைங்க கேளு. 60,000 ரூபாய் தரேனாக்கா கஷ்டம் கிடையாது, ஈஸியான வேலை. அப்ப என்ன வேலை எனக்கு தர? நான் நைட்டு 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடு, ராத்திரி தூங்கி ஏஞ்சி காலையில 6 மணிக்கு வயக்காட்டுக்கு பேலை போவேன். ஆமா பேலை போனா நீ பின்னாடியே வந்து செக்குல தண்ணி மட்டும் நின்னா போதும். டப்பாவில தண்ணி எடுத்து வந்தா அங்க நின்றா போதும். ஆமா வேற ஒண்ணு பண்ண தேவை. நீ அங்க பேலை போறது நான் டப்பாவில தண்ணி எடுத்து வந்தாங்க நிக்கத்தான் நான் சும்மா இருப்பேனாங்க. சும்மா இருந்தா நான் பேண்டை தின்னுட்டு கூட வா. இவன் செம்மறு புடிச்ச கேள்வி ஆட்டங்கிறாரு. அவன் வாய கொடுக்காதடா. மருமகளே நம்ம மாமியா மருமகன்னு தெரிஞ்சு கூடாது. சரி 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 கோடு போட்டுங்க போலாம் வாங்க. ஒரு 10 முட்டையை வச்சுட்டு சைக்கிள் வாங்கினுக்கிறேன் நானு. அம்மா ஆய பயம். ஐயோ ஐயோ கேள்வி திமிர் பிடிச்ச விளையாடுங்க. ஆமாமா பாட்டி ஏன் பாட்டி ஒண்ணுலமா சரி என்ன அம்மா ஆனா நான் எப்பேற்பட்டது பிடிச்சாலும் அப்படியே நிக்குமா? இத நான் புடிக்கிற நிக்க மாட்டேனுமா? நான் விவரமா கேக்குறேன். என்ன நடவையா இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுறிய நீ சின்ன வயசுல எப்படி ஆட்டிருப்ப? நானே எடுத்து விட்டு ஆடிக்கிறேன். நான் தான் சொன்னேன் அவகிட்ட வாய கொடுக்காத. நான் வாய கொடுக்கல கோலையும் கொடுக்கல. பாட்டி அம்மா என் கால விட வேடு கையை காட்சி தருவேன் அம்மா. அம்மா என்னம்மா நிமிர்ந்து நான் பார்க்க போட்டா புரியுது. ஏண்டா சரியான இவ்வளவு கேள்வி தெரியல. ஐயோ என்னம்மா ஒரு சைட் தெரியுமா? எப்படியா இரு ஐயா ஐயா என்ன சிரிச்சு பாருங்க அம்மா. இல்ல உங்க கூட இந்த மாதிரி கேள்வி கிடையாது. இந்த மாதிரி முதுகுலா எப்படி இருக்குது பாரு. பலாப்பழம் இரு ஊர் சாப்பாடு. ஐயா இரு 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 ஊர் சாப்பாடு ஏன்னா மூசா போல கம்மி படுத்துச்சு. இரு 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 ஏண்டா ஒரு ஆளுக்கு தான் இந்த கேள்றா இந்த கேள்வி பக்கம் திரும்பி பாடும்போது குனிஞ்சுக்கணும் ஆட்சி இருக்கிறாள். நான் தாளக்காரர் பக்கம் திரும்பிட்டா நிமிந்து நிக்கிறாளுடா. அதை நான் விவரமா கேக்குறேன். கேள கேள்வி என்னடா கேள்வி 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 வேலை கத்துறாத மாதிரியா? எங்க ராணி அம்மா எங்க பக்கம் திரும்பி பாடும்போது ஆனா நிமிந்து நிக்கிறீங்க. ஆனா உங்க பக்கம் திரும்பும்போது அப்பதான் குஞ்சு ஆட்டுறீங்க. என்ன இது? ஞாபகம் வந்தா நிமிந்துக்கோ, வந்துட்டா நிமிந்துக்கோ. ஞாபகம் மறுதியாச்சுன்னா தோண்டுக்கும். அந்த மாதிரி இடுப்புடா பையா, இடுப்புடா எங்க இடுப்புடா. சத்தியமா ரொம்ப தெனாட்டு புடிச்சு விளையாடுறீங்களா? இந்த கேள்விக்கு நிமிரும் நிமிராது தோளும் தோளாது. பாட்டியம்மா என் கால வீடு வீடு கையை எடு எடு காட்சி தருவேன் அம்மா. நாளைப்பு சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு, நாளைப்பு சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு வந்து
சுடிதார் பணிந்த சுண்டிரா பாட்டுக்கு தீர்மானம் இதானா? ஐயா ஐயோ என்ன பண்றா கேவி? என்னதா என்ன பண்றா? முத்தாப்பு கொடுத்து அடிக்கும் போது அவன் என்ன அடு போட்டா தெரியுமாவா? நான் பார்க்கல. மலைப்பு சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு மலைப்பூ சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு மலைப்பு சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு மலைப்பூ சந்தானம் மஞ்சள் குங்குமத்தோடு வெந்தயத்தால் நாலு கலையில இது ஒரு கலை கடையில இது ஒரு கலை. உள்பூத்து கலை 64 இது ஒரு கலையாமா? ஆமா பையா பாட்டி என்னடா பையா பாட்டியம்மா சாணியம்மா என் பாதம் பறிந்த உங்களுக்கு இருக்கட்டும். ஒரு நாளுக்கு அது போய் நாங்க மத்தியில கேட்டு பாரு யாரு கடிச்சதுன்னு பாரு அப்படியே அப்பா சரி போகட்டும். ஏம்மா நீங்க நல்லா இருக்கணும். ஆமா சொல்லுமா பாட்டியம்மா மொத்தம் எத்தனை பேர் நீங்க? நாங்க 100 பேர் அப்படியோ அப்பா அனாதி பெண்கள். என்னது அனாதி பெண்கள் 100 பேரா? மனோ ஓ ஒருத்தர் 2 பேர் இல்ல பழகுது அவ்வளவா? 100 பேர் அம்மா. பாட்டி சாணியம்மா ஏ பாட்டி யாரு 100 பேரா? என் வீட்டை தேடி என்ன ஐயம்மா உருப்புறாருவா? ஏய் பாட்டி யாரு 100 பேரா? என் வீட்டை தேடி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடி பாட்டி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் பாட்டி அம்மா என் வீட்டை தேடி வந்தீங்களே உங்களுக்கு என்ன வேண்டும்? எதுக்காக இதை தேடி வந்தீங்க? ஓ பிச்சைக்காரு மகாராணி தேடி மன்னன் பிழைக்க வேண்டும் மாங்கல்யோ நிலைக்க வேண்டும் மன்னன் பிழைக்க வேண்டும் மாங்கல்யோ நிலைக்க வேண்டும் மாங்கல்யோ நிலைக்க வேண்டும். அம்மா ராணி அம்மா ஓ என் மன்னன் பிழைக்க என் மாங்கல்யம் நிலைக்க எனக்கு தாலி பிச்சை கொடுமா? மாங்கல்ய பிச்சை. ஏய் ஓ என்ன பிச்சை வேணும்? தாலி பிச்சை மாங்கல்ய பிச்சை. ஏய் நீங்க அங்க சூத்துல போயிருந்து கேள்வி இந்த கேள்வி மேல ரொம்ப ஆசைப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த கேயா. பை பை அதானே இரு பாட்டியம்மா ராணி அம்மா ஏய் வயசான காலம் ஆமா காடு வாழ்னது வீடு போனது. ஆமா இந்த நேரத்துல உங்களுக்கு எதுக்கு மாங்கல்ய பிச்சா? ஏமா எதுக்கு தெரியுமா மாங்கல்ய பிச்சை? ஏன் எங்க வீட்டுக்காரர் இருக்க. உங்க வீட்டுக்காரர் இருக்க? ஆமா நாங்க தாலி அறுத்தி போகணும். எங்க வீட்டுக்காரர் செத்துட்டு நான் தாலி அறுத்து தெருவில் நடந்து போனா இந்த மாதிரி தாலி அறுத்த பையனா எங்களை பார்த்து ஒதுங்கி நீங்க இப்ப கூட நாம தாலி கட்டுவான். நீ சொன்ன உடனே பண்ணி விடுற மாதிரி யாரு நேரம் சொல்லு ஏமா அதனால சொல்லு 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 சொல்லு. ஏமா நாங்க எங்க வீட்டுக்காரர் இருக்க நாங்க தாலி எடுத்து போயிடணும். நாங்க சத்தா போயிடணும். ஏமா தாலி பிச்சை கூடமா உடனே சாக்கிட்டு பாடிய கேக்குறான். தாலி தானே கேக்குறான். சாகிட்டு பாடியா? அது அளவு சரி வராது. புண்ணாக்கு கணவன் உயிரோடு இருக்க இருக்க இந்த மாங்கல்யம் எங்க கழுத்துல இருக்க இருக்கும்போது ஆம்படியானுக்கு முன்ன நாங்க செத்துடணும். ஏன் ஆம்படியா செத்து ஒரு 5-6 வருஷம் இருந்து செத்தா இந்தா அப்படியே இருந்து செத்தா அப்படியே ஆம்படியா செத்து தாலி அறுத்துட்டு எதிரில போனா தாலி அறுத்த முட்டாங்க நாங்க வந்து தாக்குது. கம்யூனிட்டி பையில அந்த மாதிரி தான் பேசுவோம். சரி டேமனோ டேமனோ ஓ விட தவறேன்
வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதேதாம்மா நீ எப்பயுமே எப்பயுமே நீ இறக்க குணப்படுத்த பெருமனுஷன் இருக்கணும். பெருமனுஷி பெருமனுஷி ஏன்னா 100 பேருக்கு பெருமனுஷி நீ தான். ஆமா நம்ம 14 பேர் பெருமனுஷி நீ தான். இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆம்பளைக்கு வந்தா கொஞ்சம் மனசு ஐயா சி அதால மாடிய இரு நான் என்ன சொல்றேன், மாங்கல்ய பிச்சை தானே பாட்டியம்மா, உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்தேன் மாங்கல்ய பிச்சை கொடுத்தேன். வாயால சொன்னா ஓத்துக்க மாட்டேன். வயசான காலத்துல பல்லு போனா சொல்லு போச்சு சொல்லோட புண்ணாக்கு தலையா தொண்டை கட்டி அம்மா மேல பேசுறேன் சொல்லுமா ஏமா பல்லு போனா சொல்ல போது சொல்லுவாங்கம்மா. அதனால ஏம்மா வாயில பல்லு போடலாமா? அதனாலமா சரி இருங்க. மாங்கல்ய பிச்சை உங்களுக்கு தேவை அவ்வளவுதானே? இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னா வேற எப்படி சொன்னா ஒத்துக்கும்? நச்சா போடுறீங்க. சாட்சியாக உங்க மூத்தார் தர்மம் மீது சாட்சியாக உங்க கணவர் வீட்டுக்காரர் இருக்காருங்க. வீட்டுக்காரர் அரசுனி மகாராஜா அர்ஜுனா என் பேச்சு தின்ட்டான். அது மட்டும் கிடையாது, உன் அக்காவுமே பாஞ்சலியாமே பாஞ்சலி இல்ல அவன் மூஞ்சலி. எவனுக்கோ புள்ள பெத்து வச்சுக்கிறேன். எவனுக்கோ புள்ள பெத்து வச்சுக்கிறேன். ஐயோ காலக்கணக்கு மனோக்கு பிறந்திருக்காதே. ஒரிஜினலா என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் போட்ட முந்தானி. ஐயோ அது பேரு இருக்குதேம்மா. அது நம்ம அறப்பொழியாமே அரவ பாலன் வாயில பல்லு புள்ளையம்மா. அங்க அண்ணா இருக்கிற அண்ணா எங்க அண்ணன் கோபாலன் நொல்ல கண்ணா. நொல்ல கண்ணனா? கோபால கண்ணன் கோபால கண்ணா பல்லு புள்ள. ராங்கு புடிச்சோதான். அதனால சாட்சியாக அம்மா பேர் மேல சத்தியம் வைக்கணும். ஆமா ஏண்டா இரு கை மேல சத்தியம் வைக்கணும். இரு இவளுங்க பார்த்தா என்ன, எங்க தர்மராஜா மூத்தாரு மேல சாட்சி, எங்க வீட்டுக்காரர் மேல சாட்சி, என் பையன் மேல சாட்சி, எங்க அண்ணன் மேல சாட்சி. எனக்கு சந்தேகமா இருக்குது. இவ்வளவு சந்தேகமா இருக்கு. உன்கிட்ட கேக்குற தாலி பிச்சை தானே கேக்குறேன். பணம் காசை கேக்குறான். என் வாயின் போய் சொல்றேன். வாயால ஒரு வார்த்தை சொல்லுமா போதும். ஒரு 50,000 அட்வான்ஸ் போடு அக்கா. ஏய் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறோம். ஏய் தை மாசம் காரியம். ஒரு 14 கண்ணை ஊத்துறீங்க, அப்புறம் ஸ்டேஷன்ல விட்டுருவோம். எம்மா ராணியம்மா ஆகா ஐயவாணி சாட்சி என் அண்ணன் அந்த கோபாலன் சாட்சியா, மூத்தார் தருமபுரம் சாட்சியா, எங்க அண்ணன் கோபால கண்ணு சாட்சியா, என் பையன் அரவாமீது சாட்சியா, எங்க அண்ணன் கோபால கண்ணு சத்தியமா வந்திருக்கிறவர்களுக்கும் நாங்கள் இந்த பிச்சை கொடுத்த இது சத்தியம் சத்தியம். ஐயோ என்னடி அம்மா, எங்க அண்ணன் பொதுக்குன்னு வந்துட்டாரு அம்மா. ஐயோ எங்க அண்ணன் பாட்டி, சின்ன பாட்டி, பெரிய பாட்டி, நடுபாட்டியா? ஏமா ஏய் இவர்தான் உங்க அண்ணனா? ஏய் நல்லா கண்ணனா என்னடா இல்ல திமிர் புடிச்சறோம். நீ ஒரு கலரா இருக்க மாதிரி அண்ணன் ஒரு கலரா இருக்கறாரு. ஏன் என்ன கலரு? பூளு கலரு. நீல கலர் என்னடா இது திண்ணி வந்தாங்க. என்னன்னு தெரியல. கோபால கண்ணு அண்ணனா அண்ணன் படுது. பின்னாடி வந்துரு பகவானே என்ன நீட்டா வந்து அத ஒண்ணு தெரியல. கோபால கண்ணு மாமா நீட்டி வந்து போகுது. என்னாச்சு உனக்கு? வீட்டுல கோத்து தலை ஈ தலை தாங்க முடியல.
என்ன ஏப்பா ஏமா ஏமா உங்க அண்ணன் நீ சீடா வந்து போகுது டேய் பாட்டி தேவராணியம்மா பேசுங்கடி சொல்லுமா பாட்டி டேய் ஏமா எங்க போற எங்கடாக்குதுமா அண்ணன் போறேன் ஆந்திரக்கு இந்த காரிய டேய் சி உங்க அண்ணன் போற உங்க அண்ணன் ஒத்துக்குவாரா அண்ணன்கிட்ட போறேன் டேய் அண்ணனுடைய கடவுளுடைய அவர் பாதத்தை பணிஞ்சிட்டு வரேன் சரி உன்கிட்ட போய் வா பட்டுன்னு சரி ஒத்துனா போ போன வந்து வரணும் ஓ போன வந்து வரணும் நான் உங்களை ஏய் ஏமா உங்க அண்ணன் பட்டு பாட்டுல கடி போட்டு ஒரு பட்டு கும்பிடு போறதுக்குள்ள போய் பாத்து வந்துரு நாராயணா தங்கா நாக கண்ணி அண்ணா தங்கா கோகுல சிகாமணியே கோபால கண்ணா எங்கெங்கே ஏசி மாட்டான பாவடல ஒரு ஏசி மாட்ட மாட்டானே காச 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 அடா விசிறா ஏமா தெரிதா கோபாலா ஏய் கோபாலு அண்ணா அம்மா தங்கா நாக கண்ணி அவன் கந்தல் கை வேட்டுக்கு கந்தல் கண்ணில போந்தல ஏசி மாட்ட சொல்ற கண்ணி எங்க இருந்து எடுக்கிட்ட பேட்டரி உள்ளார விடு பேட்டரி உள்ள வா வயலட் வந்து யா சுத்தி பாத்து சொல்லுங்க ஒரு இடத்த சொல்ல மாட்டான் மாடு ஏன் ரொம்ப போச்சு அம்மா என்னம்மா போய் வர ஐயோ ஐயோ அண்ணா தங்கா நாராயணா நாக கண்ணி இந்த கோகுலம் தழைக்க தங்க திருவிடிக்கு தங்கை நாகக்கண்ணி வணக்கம் நாராயணா வணக்கம் வணக்கம் திடீர்னு ஏன் வந்த அதான் எனக்கு சஞ்சலமாயி போச்சு திடீர்னு வந்த காரணம் ஏதோ சத்தியம் கித்தி ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயசான கேள்விங்க 100 பேர் வந்தாங்க மாநில பிச்சை வேண்டும் கேட்டாங்க நான் கொடுக்கறேன்னு சொன்னேன் நீ அப்படியே சொன்னா ஒத்துக்க மாட்டேன் ஆதாயவாணி பூமாதேவி சாட்சியா சாட்சியா மூத்தார் தருமர் மேல் சாட்சியா உங்க அண்ணன் கோபாலக்கண்ண சாட்சியா சாட்சியா என் பையன் அருவா மேல சாட்சியா சத்தியம் வச்சா ஒத்துக்கொண்டு சொன்னாலுவேன் நான் சத்தியத்தை செய்யவும் நீ வரவும் சரியா போச்சுன்னா அப்படியா ஆமாண்ணா அப்ப 100 பேர் கேள்வி எங்க இருக்கிறாங்க இப்பதான் குடிடாலுவா மனம் நிமிந்து இருந்தாலுமா இப்பதான் குடிடாலுவா ஐயோ பாரு பாரு அம்மா சொல்லுமா 100 பேர் யார் தெரியுமா யாரு அம்மா பாரு பாரு வந்து பாரு பாரு ஐயோ ஐயோ என்னடி தேவடியா அண்ணா ஏய் தேவடியா தேவடி லாஜிபா தேவடியா பச்சை தேவடியா பச்சை போட தேவடியா முண்டை பச்சை தேவடியா பச்சை புடவை கட்டியாந்துக்கிறேன் நானு ஏய் ஏன்டி உனக்கு எப்படி தெரியும் லாஜிடா ஏய் நீ தான் திட்டு போன முன்னாடி ஓ நான் இட்டு போனேன் ஏய் 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 ஏ பானுமதி
நீதாண்டி ஐயோ ஐயோ தேவடியா சிரிக்கிறா மாட்டியா ஏய் 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 இந்த தேவடியா ஊட்டி பக்கத்துல வச்சுக்கிறா கிருஷ்ணா லாட்ஜ் அங்கதான் போய் நொட்டத்துவேன் பாக்குறா பாரு அதான் சூத்து பாரு குண்டு குண்டு குண்டா இது பாரு ஏன்டி ஆதார் கார்டு வச்சுன்னு போனேன் என்னடாச்சு நான் எங்க போறேன் ஏய் 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 வா பத்தா நீதான் அந்த 100 புள்ள பெத்த காஞ்சேரியா இல்ல இந்த ஊரு பெரியாரு ஏண்டி எங்க நாட்டெல்லாம் பறிச்சுக்கின்னு அடி மானங்கட்ட மாடு சக்காளி ஆம்பளை தரமுடி சக்காளி ஆம்பளை தரமுடி மக்கள மயிறு நக்குன்னு புடுவாங்க ஆமாண்டி நான் முன்னாடி போறேன் காரு பல்ல பாதாமா ஓடி போய் ஐயோ நீ என்ன எட்டி வச்சா நான் போய் அங்க வீழ்ந்தனா அந்த பையன் மேல போய் வீழ்ந்தனா பாவாடைல கை விடுறாத்தா பிஞ்சு ஐடி ஒன்னும் ஆகாது அந்த சக்காளி எங்கடா பாருங்க யாரு சக்காளி பாடிங்க பாடிங்க முக்காடு போட்டுக்கின்னு என் மகனு நோட்டியா வந்தா அது தேவடியா அது சக்காளி நாங்க அடையாளம் தெரியாத அடிச்சுட்டு அடையாளம் தெரிய மாசியா முன்னாடி பார்த்து அடையாளம் தெரியல மூலண்டி மூலண்டி புண்டி எங்க இருக்கா பாருன்னா என்ன போட்டு அடிக்கிறீங்க ஆமா என்ன பூனை பூனை அவ்வளவு வெள்ள வெள்ளையாந்து பூரி வச்சுக்கிறேன் ஏவையா என் 100 பசங்க காட்டுக்கு போறேன் நானுவேன் ஏம்மா அரிசி முட்டை வேக வச்சு நெல்லு குத்திடுவேன் ரைஸ் மில்ல நெல்லு வச்சு காய வச்சு போய் ரைஸ் மில்ல போய் அரிசி குத்தின்னு வரலாம் அப்படின்னு சொன்னா என் பெரிய மாதிரி மாவா பெரியமாவா பெரியமாவா மாவா குன்னிவரம் குறுமுட்டை கம்மியாட்டி அவன் சொன்ன வார்த்தை கேட்டு நான் ரைஸ் மில்லுக்கு அரிசி ஏட்டு போனான் நெல் ஏட்டு போனான் நெல்லு அந்த டபரால கொட்டி இந்த மூட்டை பூரா நெல்லு பூரா கீழே கொட்டி அந்த சால்ல வாடுற வாரி அலாரத்துல தூக்கி கொட்டலான்னு போனேன் இந்த சாலை தூக்கினா அலாரத்துல கொட்டலான்னு அப்படி நெல்லை கொட்ட போறேன் அங்க ஓடுற பில்டிங் ஜாயிண்ட் பில்ட் அடிக்குது இந்த அலாரத்துக்கும் அந்த மோட்டருக்கும் நான் தூக்கி இப்படி கொட்டலாம் கை தூக்கணும் இப்படி தூக்கி கொட்ட போல அந்த பெல்ட் அறுத்துக்கிட்டு அந்த ஜாயிண்ட் அறுத்துக்கினேன் அப்படியே வயசுன்னு போயிடுச்சு ஆமா அலாரத்துல சாலை தூக்கவும் அத பெல்ட் அறுத்துக்கின வயசுன்னு ஓடவும் ஆமா அது ரத்தம் தானே வரணும் என்ன வெள்ள வெள்ளையா இருக்குது இது கேவடியா முட்டை சிவ புடிச்சுக்கிச்சு அந்த ஜாடு மேல எங்கடா பாரு அடி மானங்கட தேவடி அடி உன்ன என்ன போய் சகலத்தி வாயா மூடடி சகலத்தி வாயா மூடடி சகலத்தி ஜாடு மாறி வாயா மூடி போடி தாங்க போடி சகலத்தி வாயா மூடடி அடி சகலத்தி வாயா மூடி பக்குவமா பேச வந்த நக்கு மாறி நாய மோடி அடி அஞ்சுக்கு வர வரிசி கஞ்சிக்கும் காலில போடும் இஞ்சிக்கும் தலை காணி பஞ்சிக்கும் அது அப்ப குஞ்சுக்கு போன சிரிக்கு கீழே போட்டு துண்டு போட்டாங்க அங்க போய் சக்காளி உனக்கு அம்மா மன்னர் முருகன் போட தேவடியா
தான் கூப்பிடுறா அந்த மாதிரி அந்த வாக்கியா இருக்கு ஒரு வாக்கியா அதுல போட்டு ஒரு நொட்டை போறாங்க நொட்டை ஆமா ஒரு பக்தியான ஆளை கொண்டாந்து விடுறீங்க அஞ்சிக்கும் வரவரிசை கஞ்சிக்கும் காலையில போடு மிஞ்சிக்கும் தலகாணி பஞ்சிக்கும் ஐயா அரியா பையன் குஞ்சிக்கு போன சிரிக்கடி நீதான் போய் விழுந்தா அரியா பையன் கையை விட்டா அது எனக்கு பத்தலடி சின்ன கையா அடி பண்டுக்கு பண்டார போது சங்குக்கு பணம் மரத்து அடி பண்டுக்கு பண்டார போது சங்குக்கு பணம் மரத்து அடி தட்டுக்கு பையன் கொடுத்து துட்டுக்கு காரா லட்டுக்கு போனச்சு அடி புச்சா போட்டவன் தோடு இவன் புருஷ வச்சவன் சூடு அடி யாரு கதை அந்த காடு சொந்த கட்ட மாடு அந்த கேவனை போட்டு பையன் ஜோதிக்கு அவன் கொடுக்கும் 100க்கு போன அடி ஆறுக்கும் அரியா பையன் ஜோருக்கும் அவன் கொடுக்க 100க்கு போன சக்கால யாரு அடி 8க்கு இடையல் கட்டு 10க்கு பையன் கொடுக்கு துட்டுக்கு போனச்சு அடி 8க்கு பையன் கொடுக்கு துட்டுக்கு இடையல் கட்டு 10க்கு போனச்சு மானம் கட்டு விடும் மரியாதை ஐயோ 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 மகனே அரவபாலா அரவபாலா என்ன சத்தம் என்ன சத்தம் எப்பா மோசம் போட்டுட்டேன் ஏமா மோசம் போட்டுட்டேன் நானு மோசம் போட்டியா ஆமா ஐயோ எப்படி அல்வா முக்காடு போட்டு வந்தா அல்வா துரியோதன பொண்டாட்டி பானுமதி துச்சாரன் பொண்டாட்டி திருவருண அந்த துண்டம் பொண்டாட்டி வீரவல்லி அந்த கோரவல்லி வீரவல்லி அந்த சக்காத்தி பூரா பேரும் வந்து மாங்கல்ய பிசை கேட்டாருல நான் யதார்த்தமா கொடுத்து நச்சு போடுங்க வாங்க அல்ல கும்பலா குடிக்கணு ஏடியா என்னடி பண்ணுவோமா என்ன பண்ண போறான் மக்களை மாதிரி நச்சு பண்ண சக்கா பாரு நல்லா போதாகி மாரி புட்டி புட்டி அவரு புண்டி வச்சு கண்ண பாரு எல்லாம் புண்டிய புண்டியாட்டு புண்டிய அடியே சக்காலத்தி அடியே ஜாடு மாறி அடி மானங்கட தேவடியா அவட பத்தினியா பஞ்சாயத்துல 10 பேரை போட்டு போகலாம் சாலங்கத்து உள்ள ஆமாண்டி இத்தால கல்லி வேற ஓடிக்க போனா கட்டாய் முள்ளு கொத்த ஏறி போச்சு தேர்தலுக்கு அச்சாடி இந்த ஊருக்கு பெரிய குண்டாடி அடியே ஜாடு மாறி இந்த மாதிரி தேவடியா முண்டா தேவடியோ ஆமாண்டி சின்னி ரைண்ட வார்த்தா ரெண்டையும் தார வார்த்தா எனக்குதான் புள்ள வருது இறுக்கி புடினா ஆமாண்டி கெசலட்ட போடலாம் தச்சலட்ட போடு செத்து வாடி செதாபலி தரேன் நான் இந்த ஊரே பெருகுமா தொடப்ப கட்ட ஊரே பெருகுமா தொடப்ப கட்ட இந்த கரிகாலி படுக நீதானி பெரிய திம்சு கட்ட அடிமானங்கட தேவடியா ஏரில மேயமா கண்ட ஏரில மேயமா கண்ட அடி தேவடியா ஏரில மேயமா கண்ட ஓடுகிறது அம்மா மேயம் கொண்டடி எனக்கு கொண்ட கொண்ட இது பாரு அடியே அழிஞ்சு ஊர போனாலா அவ கலந்து போச்சா ஆமா அழிஞ்சு சினிமாவுக்கு போனா கலந்து போச்சு எல்லாம் கலந்து தானி போச்சு இவ்வளவு மதம் கட்டணும் அவுத்துட்டடி யாருக்கா ஆளுக்கா ஜாக்கெட் கேக்குறா அது புது மாடல் ஜாக்கெட் அது 89 வயசு அது ஜாக்கெட் போட்டா லூசா இருக்குது தொங்குது மாட்டது தொங்குது ஜாக்கெட் அவன் எங்க இருக்கு நான் பெரிய பாட்டி எங்க இருக்கு பெரிய பாட்டி
வரலாமா தேவையாடி இங்க வரலாமா எங்க அம்மா உங்க அம்மா தானே என் சாக்கிட்டு கீச்சாலே ஓடி நானா கேச்சா ஏங்க வாடி இங்க வாடி இங்க வாடி இங்க வாடி டேய் அடி அப்படியே ஒரு வாங்கி இங்க வாடி ஐயோ பெரியம்மா பெரியம்மா புள்ள தலை போல காஞ்சி போயிடுது சக்கா அவதான் பாக்குறேன் எல்லாத்தையும் பிள்ளைக்கு ஒண்ணு பாக்கலாம் பாரு தங்கம் இவதான் ஊத்தி எண்ணெய் தடவு பெரியம்மா சக்கா தடவை பெரியம்மா உன் அம்மா தான் உள்ளத்து பகைய வச்சு ஐயோ ஐயோ அப்பா அவன் ஊக்க போடுறா மகனே ஹலோ பாலா என்னம்மா என் செல்வமே என்னம்மா ஏன்பா என்னம்மா இங்க வாடா ஐயோ புள்ளை பச்சா அது புள்ளை எப்படி வளர்த்துக்கற பச்சாவா ஒரு அம்மா கிட்ட வளர்த்துக்கற பாரியாவா புள்ளைய எப்படி வளர்த்துக்கற பாரு ஐயோ புள்ளைக்கு தலையில எண்ணெய் காணா சட்டை பையெல்லாம் கிஞ்சி போயிடுது அவன் மட்டும் கிஞ்சிடா வேலை டேய் என்னம்மா ஆமா நான் சினிமா நான் சினிமா தான் உன்ன அம்மா பேசுனாங்களா ஆமாப்பா நான் உன்னதான் பார்க்க வந்தேன் ஐயோ அம்மா தான் என்ன அப்படியே ஐயோ கேட்காத கேள்வி கேட்கறான் ஜாடு மாதிரி சக்காலத்தி அப்படின்னு கேட்டாச்சு அம்மாடா டேய் அது எப்படி வந்து அம்மாடா சினிமாடா ஐயோ 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 மகனே கீழே போடா மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு போவாத குண்டு மாங்கா இளநி இளநி 7 வயசுல இளநி விட்டவன் 8 வயசுல அன்னைக்கு பார்த்தேன் இங்க வரலாமா எங்க அம்மா பேசலாமா பேசுவேன் நான் பேசுவேன் ஏன் உன்னை பார்க்கதான் வந்தேன் எங்க மாதிரி என்ன விட்டு நீ வண்டியில போயிட்டு என்ன இருக்குதா எங்கேயும் போல ஏமா 2 பரோட்டா சுட்டுட்டதுல ஆமாண்டா அது பேசுகிறது எங்கப்படா உன் ஜாடு மாதிரி இருக்கிறான் உங்க அம்மா காரி எங்கடா இருக்கிறான் அடியே தக்காளத்தி தடியக்கோ பையன் ஃபுல்லா அடிக்கிறான் அடி அடி ஜாடு மாதிரி அடி தக்காளத்தி அடி உன்னை கூட்டி கொடுத்த வண்டி காட்டி கொடுத்தான் அடி ஏய் தாளக்காரம்மா அம்மா அம்மா வரலாமா இங்க வரலாமா ஆமாடா அக்காளா ஓய் கோனார ஒக்காளா ஓய் ஆமாடா அடிக்கூடாது மாமா வணக்கம் மாமா வணக்கம் நல்லா மாமா வணக்கம் நான் நல்லா லீவ் போறேன்டா மச்சான் அது போடுவா இல்ல போட மாட்டேன் அதுதான் இந்த வார்த்தை பாட்டான் ஏ மாயா ஜாலக்கார மாமா மாமா வந்தனோ மாயா ஜாலக்கார மாமா வந்தனோ மாதவ போல தபிக்க ஏது காரணம் அரோபலா ஏ தங்கையான பெத்தெடுத்த ரத்தினவாயி தங்கையான பெத்தெடுத்த ரத்தினவாயி மறுவாடை ஏன் பார்த்து வந்தா சரி சுகமா வந்திருப்பா என்ன காரணம் வந்திருக்க பாப்பா நாராயணா அந்த தேவடியெல்லாம் என் வீட்டுக்கு வந்து மாமா இஷ்டம் இல்லாத பேசுறாளே அவளை முக்காடு போட்டுக்கின்னு என் வீட்டுக்கு நீதான் மாங்கல்ல பிச்சை கேளுன்னு சொல்லி அனுப்பவரு நீதானாமே ஆமா அம்மா ஏன்னா இப்படி காயம் பண்றீங்க ஐயா அம்மா நான் எதுக்காக உங்ககிட்ட வர சொன்னேன் தெரியுமா ஏன் ஏன்னு கேட்டா அவனுக்கு 100 பேரும் அவங்க ராஜாவில காட்டு கோட்டை வைத்தானு பாத்தியா ஆமா அந்த காட்டுல போய் தேடி உயிரோட இருக்கிறாங்களா இல்ல உயிர் செத்துட்டானுங்களா அப்படி 100 பேர் போனானுங்க பாரு அது எவனா தீர்த்தமாமலை ஆண்டு வர கூடியா தீர்த்தமாமலை ஆண்டு வர கூடியா எவனா மகிழ வார்த்தனா அப்புறம் 100 பேர் அவன்கிட்ட மாட்டிட்டானுங்க அதானே சரி என்ன அதான் சரி என்ன அவன் மாட்டிக்கணும் அதுக்காக அப்ப அவன் சாவடிச்சு போறான் இல்ல ஐயோ அவன் சாவ கூடாது சத்தியம் கொடுத்துட்ட மாங்கல்ல பிச்சை அவளுக்கு
உனக்கு மிஞ்சதாமா கொஞ்சம் கூட. அட நான் கூட இப்பதான் வர சொல்லி மாட்டி விட்டாரு இப்ப அவரு. ஏம்மா, அவனுக்கு என்ன தெரியுமா? என்ன? அவனுக்கு ஒரு சரியா பூஜையா. அவன் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை வீரமா காலைக்கு 100 பேர் பலி கொடுக்கணும் அவனுக்கு பூஜையா. பெராத்தனை. ஆமா, பெராத்தனை. 100 பேரை வெட்ட போறான். ஆமா. யாரு காப்பாத்துவது? மரிமாவா? ஐயோ ஐயோ, என் புள்ளைக்கு தெம்பு தேட வந்தியாடா பாவி. ஏய் ஏய், அப்பா, நீ கோவப்படாத. நான் கூட போறேன்ல, நான் இருக்கும்போது. ஆமாமா போலாம். வீசினானே வாழகத்தை. என்னங்க போற வேட்டை? என் மகாராஜா உத்தரவு. மகடவர்த்தன மகாராஜா உத்தரவு. அந்த பாரஸ் கிட்ட போய் சொல்லு. ஐயா மகாராஜா, எவனோ ஒருத்த பூஜை கெடுத்துட்டான். போய் நின்னுடா. ஆமா. காரணா எவனோ ஒரு கிச்சா. யாரோ ஒரு கிச்சா. ஒரு வகையில உனக்கு மச்சான். ஒரு வகையில உனக்கு மச்சான். எனக்கு மச்சான். உன் உயிருக்கே உல வச்சான். என்னடா காரணம்? கருத்துட்டான் பூஜையா. கொஞ்சம் நின்னு சொல்றான். போய் பார்க்க போறா. அப்படிடா. ஏடா பூஜை நிறுத்துற? நித்ரா ஏண்டா? இந்த 100 முடிப்புண்ட ராஜாக்களை விட்டு விட்டா சண்டை இல்ல. இல்ல உனக்கு எனக்கு சண்டை. சண்டை. ஆமா. நின்றா பாப்பா. வேணாம் வீணா போ. நின்றா பாப்பா. வேணாடா. 100 முடிப்பு ராசனை விட முடியாது. விட முடியாது. அப்படியா? ஆமா. சரி வாடா. நின்றா. வாடா. அட கண்ணா போல அப்படியே உண்டாய். ஏய், அத கனமாதி மாத்தி. மகிழவர்த்தனன் செத்து பேனான். தம்பி, முருகப்பெருமானை வழிபட வேண்டும். வழிபட வேண்டும். அதனால் இந்த பங்குனி உத்திரம் முன்னிட்டு, இந்த உத்தர நாளை முன்னிட்டு அந்த முருகனை வழிபட வேண்டும். அரோ அரோ இவர் அல்லம் உண்டிடு பால சண்முகனாம் அரவணையில் அருமுறையாய் வந்துரைத்தவனாம். மாமணி மலை குண்டவன், மாமணி மலை குண்டவன், குஞ்சரன் கணக்கிளையவன், நிலமக்கை வேலையுண்டவன், நிலமக்கை வேலையுண்டவன், சிவபுரி என்னும் பழனி ஆண்டவன். ஐயா ஞானப்பண்டிதா வணக்கம். வணக்கமாக வாழ்ந்திருப்பாயப்பா. வணக்கம் பாப்பா. வந்து வணக்கம் போடு. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் முருகப்பெருமானே. சுகமாக வாழ்ந்திருப்பாயம்மா. முருகா முருகா முருகா. அம்மா சுகமாக வாழ்ந்திருப்பாயம்மா. ஓராயிரம் கோடி நிலவுகள் பூத்த முகம்மா. இந்த ஆதிசிவன் மகன் ஏனி முழுவதும் வெந்நீர் திருவெண்ணீர். முகமாறு ஆதிசிவன் மகன் ஏனி முழுவதும் வெந்நீர். காயக்கணியவில் அவ வீடு புனல் போர்த்து அந்த கண்ணியால் வள்ளியை கவண்டெடுத்து காத்திட காவல் காத்தீட. காயக்கணியும் இல்லாமல் வீடு புனல் போர்த்திட கண்ணியால் வள்ளியை கவண்டெடுத்து காத்திட காவல் காத்தீட.
அந்த நங்கையால் வள்ளிய தேவர் அறிந்திட சூட்டிட திருமணம் சூட்டி நங்கையால் வள்ளிய தேவர் ஆசை பேரு கடல் தாண்டி வரும் வகை நான் அறிய எங்கள் அன்பன் ராம சுவாமி புகழ் ஐயோ நான் தெரிவேன் ஐயா நான் இந்த கரிங்கல்பட்டு நகரத்தில் அந்த ஐயப்பனை வேண்டி அந்த கருப்பண்ண சுவாமி சுவாமி இந்த அத்தனை தெய்வங்களையும் இந்த முருக பெருமான் இந்த சுவாமி காத்தவராய் இவங்க எல்லாம் ஒரே பிறவிதான். இந்த தெய்வத்தை வழிபட்டு உங்களுக்காக தேர் திருவிழாக்களை செய்து மனமிட்டு பார்க்காமல் இந்த தெருக்கூத்தை வைத்து திருவிழா நடத்தக்கூடிய ஐயா சுவாமி முருகன் அவர்களுக்கு அவரை சார்ந்தவர் அவர்களுக்கும் முழு ஆசீர்வாதம் கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா வாழ வேண்டும் என்று உங்களை பெரும் வரவு கேட்கின்றேன் முருகா. அம்மா, இந்த கரிங்கல்பட்டு நகரத்தில் என்ன வழிபட்டார்கள் அனைத்து குடும்பத்திலையும் நான் ஏக பரம்பராக நின்று கூட்டம் குலையாமல் கொண்டப்பு வாடாமல் என்னுடைய முழு லட்சுமி கடத்தத்தோடு வரமளிக்கின்றேன். மகிழவர்த்தன சோழ சம்மாரம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளித்தவங்க அனைவருக்கும் அந்த ஐயப்ப சுவாமியுடைய அருள் பெற்று அம்பாளுடைய அருள் பெற்று எல்லோரும் இன்புற்றுவாக பிரார்த்தித்து இன்னைக்கு ராத்திரி நாடகம் தாங்கள் ஜம்பை தாங்கள். ஆமா, எங்க சொந்த ஊருக்கு போறோம். அதனால் கண்டுகளித்தவங்க அனைவருக்கும் நாடகம் முடிஞ்சு வச்சு பாபா கைதட்டு.